வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 4ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ O இஸ் எனி பாயிண்ட் இன்சைட் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதில் ஓன்ற ஒரு பாயிண்ட் நடுவில் செட் பண்ணுறேன். இந்த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஏஓபி, அதாவது ஓவை பைசெக்டர் பண்ணுற மாதிரியும், அதே இது பிஓசி, ஸோ அதுக்கும் அதே மாதிரி சிஓஏ, ஸோ இது எல்லாத்தையும் பைசெக்டர் பண்ணுற மாதிரி மீட் த சைட்ஸ் ஏபி, பிசி அண்டு சிஏ. ஓகேங்களா, ஸோ இன் பாயிண்ட் டி. ஓகேங்களா, அதாவது ஏபின்றது பாயிண்ட் டிலையும், பிசின்றது பாயிண்ட் இலையும், சிஏன்றது பாயிண்ட் எஃப்லையும் ஒரு லைன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ தட். ஓகேங்களா, ஸோ இது சீமாஸ் தியரம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். சீவாஸ் தியரம், சாரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே படமாக கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓஏபி, ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஓன்றது இது வந்து பைசெக்டர் தான் சொல்லிட்டான். ஓவை பைசெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான். அதாவது அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஓபியை பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் டி அப்படின்றப்ப இது வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து இதுவும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைன் பிரிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இது பைசெக்டர் அப்படின்ற பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓஏ டிவைடட் பை ஓபி பைசெக்டர் தியரத்துக்கான ப்ரூஃப். ஓகேங்களா, ஓஏ டிவைடட் பை ஓபி ஈக்குவல் டு அடுத்தது என்ன வந்து ஏடி டிவைடட் பை டிபி. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எழுதலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது ட்ரையாங்கிள் ஓபிசியை எடுக்கிறேன். ஓகேங்களா, இன் ட்ரையாங்கிள் ஓபிசியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதே மாதிரி தான் அதுவுமே ஓஇ வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், பட் இந்த ஆங்கிளை வந்து ரெண்டாக பிரிக்குது. ஓகேங்களா, அப்போ பிஓசியை பைசெக்டர் ஆங்கிள் அப்படின்றபடி பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பைசெக்டர் ஆஃப் பிஓசி வந்து இன்ற பாயிண்டில் ஓஇ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நான் இங்கே எடுத்த மாதிரி எடுத்தேன்னா ஓபி டிவைடட் பை ஓசி எடுக்கலாமா, ஈக்குவல் டு பிஇ. ஓகேங்களா, என்ன டைரெக்ஷனில் இந்த நான் ஃபஸ்ட்டு எடுத்தனோ அதே தான். இது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு எடுத்தேன். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு எடுக்கும்போது அதுக்குரிய பேரல் இது தான். ஓகேங்களா, அப்போ பிஇ டிவைடட் பை சிஇ. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே மாதிரி அடுத்தது மூணாவது ட்ரையாங்கிள் ஓசிஏ எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஓசிஏ எடுக்கும்போது ஓசி டிவைடட் பை ஓஏ ஈக்குவல் டு சிஎஃப் டிவைடட் பை ஏஎஃப். ஓகேங்களா, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் நம்மளாவே எடுத்திருக்கோம். இது மூணையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் 1 2 அண்டு 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். ஓஏ அதாவது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறேன். ஓஏ டிவைடட் பை ஓபி இன்ட்டு ஓபி டிவைடட் பை ஓசி இன்ட்டு ஓசி டிவைடட் பை ஓஏ ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த சைடு ஏடி டிவைடட் பை டிபி இன்ட்டு பிஇ டிவைடட் பை சிஇ இன்ட்டு சிஎஃப் டிவைடட் பை ஏஎஃப். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ கேன்சல், ஓபி கேன்சல், ஓசி கேன்சல். ஸோ இது எல்லாமே கேன்சல்ன்றப்போ 1 இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பத்தலை, ஸோ அதனால் இந்த இடத்துல சின்னதாக எழுதுகிறேன். ஸோ இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் டாப்பில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப் டாப்பில் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டேன். ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக அப்படியே கிராஸாக இந்த சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மேலே போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ அதான் எழுதுகிறேன். டிபி இன்ட்டு சிஇ இன்ட்டு ஏஎஃப். ஓகேங்களா, ஸோ நியூமரேட்டர்லாம் இந்த சைடு இருக்குது. இங்கே மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கிறத ஃபுல்லாக ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது இது ஈக்குவல் டு இது அப்படின்னு வரும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் கேட்டிருக்கான். ஸோ ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப் ஈக்குவல் டு டிபி இன்ட்டு இசி இன்ட்டு எஃப்ஏ. ஓகேங்களா, டிபி இன்ட்டு இசி இன்ட்டு ஏஎஃப் ஆர் எஃப்ஏ. நான் இங்கே கீழே கூட அதையும் எழுதுகிறேன், ஏஎஃப். ஓகேங்களா, ஸோ அவன் கேட்டிருக்கதை அப்படியே நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மு. பார்க்குறதுக்கு ஏதாவது நிறையா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போட்டு பார்க்கும்போது அதோட ரேஷியோவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ டினாமினேட்டரை மட்டும் இந்த சைடு கிராஸாக கொண்டு போனீங்கன்னா நமக்கு இந்த இது வந்துடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. தென் நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.